அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீக்கில் ஒரு 3 நாள் அதை அப்படியே வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிஸியான டேஸ் தான். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். என்னோட கேக் ஆர்டர்ஸ் பற்றியும் என்னோட செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஏதாவது வீட்டில் இருந்து பிஸ்னஸ் சின்னதாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மோட்டிவேஷன் இருக்கலாம், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ கிச்சன் ரொம்பவே மிஸ்அப் ஆயிடுச்சு. டீப் க்ளீன் தான் பண்ணணும்னு நினச்சிட்டேன். டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் ஒரு ஐட்டம் விடாமல் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த டீப் க்ளீனிங். ஸோ அதுக்காக எல்லா ஐட்டத்துமே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரைடே அப்படிங்கும்போது ஹப்பிக்கு வந்து மார்னிங் டைம் ரெஸ்ட்டு, அதனால தான் வந்து இந்த டீப் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தான் ஒரு 2 டேஸ்லையாவது இந்த வேலையை முடிப்போம். தனியாக நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிப்பேன். இந்த ஹெல்ப் ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நிஜமாலுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்துட்டு ஒர்க் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக போய்க்கிறது, அது எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். சில நேரத்தில் ஹப்பி வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, சில நேரத்தில் வந்து அவங்களால முடியாது. அந்த டைமில் நம்ம முடியாத டைம்லேயே போயிட்டு இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் கோவம் வரும், நமக்குமே வந்து அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு அவங்களோட வேலை எப்படி போகுது, அவங்க அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக கேட்பேன். நீ ஓகேவா, ஒர்க் பண்ணி தரீங்களா, என்ன முடியுமா அப்படி கேட்டுட்டு தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெடியாக இல்லை அப்படின்னா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், அதை அப்படியே பெண்டிங்கில் போட்டுருவேன்னா. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மேலே வந்துட்டு அவங்க தான் எனக்கு க்ளீன் பண்ணி தரணும், ஏன்னா எனக்கு ஹைட் வந்து பத்தாது. அடுத்ததாக அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. சரி அதுக்கு வந்து சோக்கிங் மட்டும் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு பேக் பண்ணிட்டு மற்ற நாளைக்கு டெலிவர் கொடுக்குற மாதிரி சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ளம் கேக்ஸ்க்கான ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 kg ப்ளம் கேக் கிட்டத்தட்ட 20 டேஸாக அந்த அண்ணா கேட்டுட்ருக்காங்க, உங்களுக்கு பண்ணாமே இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு கேர்லெஸ்னஸ் தான். சில டைம் ஏதாவது ஒரு இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா கேக் ஆர்டர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான், ஹப்பியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நான் வெளியில் இன்னும் யாருக்கும், அதாவது நம்ம டெல்லியில் இருக்கிறனால வெளியில் இருக்கிறவங்கும்போது இந்த ஹிந்தி நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்கள்ல, ஹிந்தி பேசக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்துட்டு நான் இன்னும் கேக்கெல்லாம் செஞ்சு கொடுத்ததே கிடையாது. அதாவது அது நாங்கள் இனிமேல் ட்ரை பண்ணலை. நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்துமே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வெளியிலேருந்து எந்த ஆர்டர்ஸும் எடுக்காமல் இருக்கேன். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் ஆர்டர்ஸ் எடுத்து நான் கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், சில டைம் சுத்தமாகவே ஆர்டர்ஸ் இருக்காது. அந்த டைமெல்லாம் வந்துட்டு என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். சரி எப்பாவது ஒரு நாள் நம்ம ரொம்பவே பிஸியாக இருப்போம். பிஸியாக இருக்கிறது அப்படிங்கிறது நிஜமாலுமே ஒரு கொடுத்து வச்ச விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எனக்கு ரொம்ப பிஸியாக பரபரன்னு வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செஞ்சு வெளியிலேயும் போய் வேலை செய்கிறவங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நீட்டாக இருந்துட்டு போகிறது நமக்கு நல்லதுடா அப்படின்னு சொல்லி சில டைம் நினச்சிக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே அஸ்லானுக்கு லீவ் தான். ஹப்பி வந்துட்டு காலையில் நேரமாக போகணும் அப்படிங்கிறனால நைட்டு செம்ம வேலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லா கண்டெய்னர்ஸ் இருந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அதனால் மார்னிங் எழுந்துச்சி சிம்பிளாக சேமியா பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் இது வேணாம் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே வேலை இருந்துச்சுங்கிறனால சிம்பிளாக பண்ணி கொடுத்தா ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. டீயும் சேமியாவும் குடிச்சிட்டு அவங்க டியூட்டி கிளம்பிட்டாங்க. நானும் அஸ்லான் மட்டும்தான் இன்னி வீட்டில். பூனை வந்துச்சு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்தான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி கண்டெய்னரில் கொடுத்துட்டு அது குடிக்கிறது நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சாட்டர்டே அப்படிங்கும்போது வேலை ரொம்ப கம்மியாக போகும், ஏன்னா அஸ்லான் கூட இருப்பான். கண்டிப்பாக அவனை பார்த்துட்டு தான் மற்ற வேலைகளெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. அதனால அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே போவேன் வேலை செய்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். கீழே ஃபுல்லாகவே எல்லாமே கழுவி நீட் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணுற பாத்திரம் பண்ணாத பாத்திரம்னு சொன்ன மாதிரி எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதெல்லாமே தனித்தனியாக பிரித்து ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே அடுக்கும்போது இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அடுக்குவேன். ஆனால் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு அது இதுன்னு எடுக்கிறதுல எல்லாமே கலைச்சிருவேன் ஒரு 2-3 நாளில்.
அடுத்ததாக அவன் நிறைய பேர் கேட்டிங்க, என்ன இப்படி வச்சுருக்கீங்க, உள்ளெல்லாம் ரொம்ப பேடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின அவன் இது தான். கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 4 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த அவனில் நான் வந்து தந்தூரி சிக்கன்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கீழே கொட்டிருச்சு. ஸ்பில் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா கரை மாதிரி பிடிச்சிருச்சு. அதனால தான் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப உள்ளே மட்டும் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். மற்றபடி அவனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன். காலின் போட்டு க்ளீன் பண்ணி எப்போவுமே வச்சுருவேன். ஒரு பேக்கிங் முடிச்சும் போதுமே சும்மாவாவது தொடச்சி வச்சுருவேன். அதனால் அவன் வந்து நீட்டாக தான் இருக்குது. நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி, அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக கவுண்டர் டாப் வந்துட்டு ரெடி பண்ணணும். கவுண்டர் டாப் எப்படா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுவோன்ட்டே இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கணும். இன்னொன்று எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். புதுசாக கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் செட் பண்ணுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீட்டாக வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, வீட்டில் இருந்தே நம்ம ஏர்ன் பண்ணணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஹோம் பேக்கிங் வந்து ஒரு சூப்பரான ஐடியா. ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போதும் நமக்கு. அதுலேயே வந்து நம்ம சூப்பராக ஹோம் பேக்கிங்கில் வந்து நம்ம ஷைன் ஆகிடலாம். அதுவும் நம்ம ஊர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா தான் அது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட தான் கேக்ஸ் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக ஹோம் பேக்கிங் வந்துட்டு ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்ததுமே நான் அவன் வாங்கி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் குக்கரில் அந்த மாதிரிலாம் செஞ்சு பார்க்கணும். அது செஞ்சு பார்த்துட்டு பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள், என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே நமக்கு வரும், நம்மளால் பண்ண முடியும்ன்ட்டு ஒரு இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களால் வீட்டு வேலையே என்னால் பார்க்க முடியாது, இதில் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கு மட்டுமே செஞ்சுட்ருங்க. வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா நான் வந்து வீட்டுக்காகத்தான் பேக்கிங் படித்தேன், எனக்காக மெயினாக படித்தேன் கேக் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில் செஞ்சு கொடுத்து அதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நிறைய பேத்துக்கு ரீச் ஆகிடுச்சு, நிறைய பேத்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னோடய கேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ப்ளம் கேக்கில் வந்து பிரியாணி மசாலா தான் போட்டேன். ஐயோ ப்ளம் கேக்கில் பிரியாணி மசாலாவான்னு கேட்காதீங்க. பிரியாணி மசாலாவில் பட்டை கிராம்பு ஏலக்காய் தானே போடுறோம், அதே தான் ப்ளம் கேக்கும் போடுவோம். அதனால் இன்றைக்கி அது போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேக்கு அவ்வளோ மனமாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு கேக் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. பர்த்டேக்கு ப்ளம் கேக் யார் வெட்டி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அவங்க வந்து பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று அஸ்லானும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கப் கேக் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அஸ்லானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா பிரியாணி மசாலா போட்டு செஞ்சுருந்தோமே எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும்ல. 2 டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தான் கேட்டேன். ஏன்னா அவன் கரெக்டாக சொல்லிடுவான், நல்லா இல்லை அப்படின்னா உடனே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அன்றைக்கி நைட் சீக்கிரமாகவே தூங்கிட்டான் அஸ்லான். ஏன்னா காலையில் கொஞ்சம் நேரமாகவே இருந்துச்சிட்டான். லீவ் டைம் நம்மள மாதிரி தான், எப்போவுமே லீவ் டைம் நேரமாக நினச்சிருவான், ஸ்கூல் டைம் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இந்த க்ரீன் பீஜன் பாருங்கள், அவனை போய் நல்லா கூப்பிட்டு விட்டுட்டுருக்கு எந்திரி எந்திரி விளையாடுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அபிக்கு 1 o'clock டியூட்டி. அப்போது சீக்கிரமாகவே வந்துட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 o'clock டியூட்டி டைம் வந்துச்சுன்னா மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சு குக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா சீக்கிரமாக போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் போட்டு புளிக்குழம்பு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மஞ்சள் பூசணிக்காயில் நான் ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன், கேரளா டிஷ்ஷு, தட்டைப்பயிர் போட்டு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் சீக்கிரமாக குக் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே ஒரு ப்ரௌனி ரெசிபியுமே வந்து ஷூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ரௌனி ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி வீடியோ தான். இந்த தேங்காய் உடைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சப்போ இதுக்குள்ளே இந்த பூ கிடச்சி. இந்த பூ நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு ப்ரௌனி ரெசிபி ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அது வந்து சூப்பராக ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரௌனி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன். ப்ளம் கேக்ஸ்லாம் ஆர்டர் வந்திருக்குல்ல, அதுலலாம் ஒரு பீஸ் சாம்பிள் கொடுக்கலாம், ப்ரௌனி ஆர்டர்ஸும் வரும்ல. இந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு 1-2 ஆர்டர்ஸாவது கிடைக்கிற மாதிரி இருக்கும். மனசு விடக்கூடாது, என்னடா ஒரு ஆர்டர் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருவாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு மனசு விடாமல் எந்த ஒரு வேலையுமே அப்படி தான். நீங்கள் யூடியூபே பண்ணுறீங்கனாலும் சரி, ஸ்டார்டிங்லேயே எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, டைம் வரல அப்படிங்கிற மாதிரி புலம்பாமல்
நீங்கள் பண்ணுற விஷயத்த அந்த பேஷனோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடையும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி தான் மெயினான விஷயம். அது பண்ணும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஷைன் பண்ண முடியும். ஸோ என்னோடய பர்சனல் விஷயம் இதுதான். நான் வந்து என்ன இப்படி தான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். என்ன தான் நடந்தாலும் சரி நடக்காட்டி சரி எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரௌனி வந்து அவ்வளோ ஃபட்ஜியாக வந்துருந்துச்சு. செம்ம டேஸ்டி. இந்த ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே அத்தனை ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க மக்கள். ஸோ எப்போவுமே ஒரு ஹோப்போடு இருங்க. எடுத்ததும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுத்து அது ரெடியாகி வரும்போது பார்த்திங்கன்னா அது வேறு லெவல் ரீச் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷனை வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு உங்களோட குட்டி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்லேயே சும்மா இருந்துட்டு டிவி பெரிய சீரியல் பார்த்துட்டு இவங்கள பற்றி கெட்டது பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வர்த்தான விஷயம், ஹப்பிக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம், ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு மைண்டு விஷயமா இருந்தாலும் சரி, பர்சனலாகவும் சரி, எல்லாமே வந்துட்டு சில பேர்த்தனால தான் பண்ண முடியுது. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி மாறிட்டுருக்காங்க. நம்மளும் வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். மாறுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்மளும் எப்பவும் போல் பழைய காலத்தில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு அவங்கள குறை சொல்லிவிட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டே ஆகாது எப்போவுமே. ஸோ என்னோடய ப்ரௌனி ரெசிபி ஒரு மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் கிட்ட கொடுத்தேன் சாம்பிள்ஸ்க்காக. அந்த கேக் ஆர்டர் பண்ணவங்களுக்கு 2 பீஸ் வந்து வச்சு விட்டுட்டேன். அப்புறம் எங்களுக்கு வந்து 3 பீஸ் கரெக்டாக ஆளுக்கு ஒன்று தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏதோ சாம்பிள்ஸே கொடுத்துருக்க வேண்டாம் போல், நம்மளே சாப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, எப்படியும் இன்னும் ரெசிபி எல்லாம் நிறைய இருக்குது ப்ரௌனியோடது, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக செய்வேன், அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டேன். இந்த ப்ளம் கேக் சொல்லியிருந்தேன் இல்லையா, பர்த்டேக்காக அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் இருந்துச்சு. அதனால் அதில் பேர் எழுதி ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சு ஒரு பீஸ் ப்ரௌனி வச்சு தேங்க்யூ நோட் குட்டியாக. அதே மாதிரி முதல்ல நீங்கள் கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தது பெரிய ப்ராஃபிட்டெல்லாம் நினைக்காதீங்க. கம்மி ப்ராஃபிட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ப்ராஃபிட் வந்து கம்மி தான். கால்வாசி ப்ராஃபிட் கூட இருக்குமா அப்படின்னு தெரியாது. இந்த ப்ரௌனி இதெல்லாம் வச்சா சுத்தமாக ப்ராஃபிட்டே இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு பேஷன் இருக்குது. அது வந்து பின்னாடி ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை தான். இன்றைக்கி இல்லாட்டியும் என்றைக்கா இருந்தாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து ஜெயிச்சிரும். ஸோ அதை வந்துட்டு கம்மியாக நினைக்காதீங்க. ஸோ சண்டே அப்படிங்கிறனால நம்மளே போய் அதை டெலிவர் பண்ணிட்டு அப்படி சண்டே பஜார் போகலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சுருந்தோம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இந்த வீக் ஃபுல்லாகவே வேலை அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து சரின்னு சொல்லி ஒரு சின்ன மைண்ட் சேஞ்சு சண்டே பஜார் வந்தோம். ஏதாவது 1-2 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோன்னா மனசு கொஞ்சம் கஷ்டம் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். இந்த வீக் மெயினாக டல்லானது வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஊருக்கு கிளம்புனால தான் டல் ஆகிட்டேன். இல்லைன்னு நார்மலாக இருந்திருப்பேன். சரி அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்னோடய கம்மல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கம்மல் தூக்கிக்குவேன். இந்த குட்டி கம்மல் இப்போ ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது எனக்கு. ஏன் தெரியல, ஃபஸ்ட்டெல்லாம் பெரிய பெரிய கம்மல் எடுப்பேன். இப்போல்லாம் குட்டி குட்டி கம்மல் வேர் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஷால் போட்டு கிளம்பிட்டு. அதனால தான் ஹேர் ஸ்டைல் அந்த கோலத்தில் இருக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்டைலெல்லாம் ஒன்றும் கிடையாது. குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு. அதுதான் அடுத்ததாக செராமிக். அதை பார்த்தாலும் அப்படியே நின்றுடுவேன் அந்த இடத்துல. ஏன்னா டெல்லியில் செராமிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி காஸ்ட்டுக்கு கிடைக்குங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். கப்ஸு மிக்சிங் பவுல் தான் கேட்க போனேன். பார்த்தா போரோசிலிகேட்டில் மிக்சிங் பவுல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி கப்ஸ் பார்த்தா 30 ரூபீஸ்க்கு கப்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுவும் ப்யூர் ஒயிட் கப்ஸு செம்மையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஒரு 2 கப் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் 2 கப்பு வேணும்னு சொல்லி தூக்கிட்டு நின்றேன். அப்படி இருந்துட்டு அடிச்சே போடுவேன் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்து பூரிக்கு வந்தோம். சோலை பட்டூரி எப்போவும் வாங்கி சாப்பிட மாட்டோம். எப்போது சாப்பிடணும்னு தோணும் போது வாங்கிக்குவோம். சோலை பட்டூரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சண்டே பஜாரில். அஸ்லாமுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது தான் வாய்க்கிலேயே பேசுவோம். ஆனால் அதை பார்த்துட்டோன்னா மைண்ட் எப்படி மாறுதுன்னே தெரில. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சிருக்கேன். இன்ஷால்லா போக போக கம்மி பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் கம்மி பண்ணி ஹெல்த்தி இதுக்கெல்லாம் மாறிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு டேஸ் எல்லாம். ஸோ ஹெல்த்தி இதுக்கு மாறிட்டேன்னா அதையும் விலாகில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதே மாதிரி இன்னொரு விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.